பிரைஸ் தி லார்ட். இந்த காலவெளியில் கர்த்தரை ஆராதிப்போம், அவரே நம்புவோம். அவருடைய வார்த்தைகள் சத்தியம், அது நமக்கு ஜீவனை கொடுக்கும். இருக்கிற இடத்துல இயேசுவே நாங்கள் உண்மையை நம்புவோம் என்று சொல்லி ஆராதிப்போமா? அவரை நம்புவோம், காரியங்கள் ஜெயமாய் மாறும். இருதயத்தை உயர்த்தி இயேசுவே நான் உண்மையை நம்புவேன் என்று சொல்லுவோமா? நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்தாலும், நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்தாலும், நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. சொல்லுவோம், நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. ஓஷாவி மரமலா, நம்புவேன் என் இயேசு. எல்லாரும் கரங்களை உயர்த்தி அந்நிய பாஷைகளோடு கூட தோல்வியின் மத்தியிலே, அவமான மத்தியிலே, ஒரு விஷயங்கள் கூட முன்னேற்றத்தை பார்க்காத மத்தியிலும் இயேசுவே நான் உம்மை நம்புவேன் என்று சொல்லுவோமா? பாதைகள் எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்திருக்கலாம், என்ன நடக்க போகுதுன்னு தெரியாம இருக்கலாம், ஏதோ விஷயம் என் வாழ்க்கையில அதுவா அன்பு மீறி நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் கர்த்தர் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். மறக்காதீங்க, விடுதலை உண்டு, ஜெயம் உண்டு. நமக்கு அவர் கிருபை செய்வார். இயேசுவே இந்த காலங்களில் யாரெல்லாம் அவங்களுடைய வாழ்க்கையிலே எங்க பார்த்தாலும் அந்தகாரம், வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, இனி என்ன எனக்கு ஒரு வாழ்வு இருக்கு நினைச்சுக்கிட்டு இருக்கலாம். ஆனா தேவனே, உமது கரம் உமது பிள்ளைகளை ஆட்கொள்ளும் பொழுது நீ கிருபை செய்வீர். வனாந்தரத்திலே ஆறுகளை கொண்டு வருகிறவர், பாதைகளை உண்டு பண்ணுகிறவர், நீர் அப்படி செய்ய போவதுக்கு நன்றி. இன்னைக்கு உமது பிள்ளைகளை தேற்றுங்கப்பா, உள்ளத்துல தேற்றுதலை தாங்க. இயேசுவின் நாமத்தினாலே நம்புகிறோம், உண்மையே நம்புகிறோம். ஆமென், ஆமென், ஆமென். அவரை நம்பும் பொழுது காரியங்கள் ஜெயமாய் மாறும். ஹல்லேலூயா. சங்கீதங்களின் புஸ்தகம் 36 அத்தியாயம் 8 இந்த வசனப்படி வருது, உமது ஆலயத்துள்ள சம்பூர்ணத்தால் திருப்தி அடைவார்கள். ஆமென், ஆமென். இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது என் உள்ளத்தில் வந்தது என்னன்னா, ஆலயத்தில் அப்படி என்ன இருக்கு இல்லையா? அப்படிதான் நினைக்க தோணுது. நல்லா கவனிங்க, ஆலயம் ரொம்ப அவசியம் நம்ம கூடி ஆராதிப்பதற்கு. ஆனால் ஆலயத்தில் இருக்கிற அங்கே இருக்கிற கட்டடங்கள், அங்கே இருக்கிற மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், இன்னுமாக அங்கே இருக்கிற இந்த போடியம், புல்பிட்டு, இதனால சம்பூர்ணம் இல்லை. அதெல்லாம் கடவுளுடைய ஊழியம் செய்வதற்கு பயன்படுது. ஆனால் இவர் சொல்ல வேண்டிய விஷயம் வேற. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்காதான் இன்னைக்கு பிரச்சனை. ஆலயம் என்று சொல்லும் பொழுது அந்த ஆலயத்தில் எது முக்கியம்னு சொன்னால், அன்னைக்கு மோசே தேவ சமூகத்தில் போனார். எதுக்காக போறாரு, எது முக்கியமான விஷயம்னு சொன்னால், அவர் பேசுறாரு. அந்த வார்த்தையை கேட்டுட்டு வந்து மனுமக்களுக்கு அது கன்வே பண்ணணும். அப்பா இதை செய்ய சொல்றாரு, இதை செய்ய வேணான்னு சொல்றாரு. இந்த வார்த்தை தான்
இந்த வார்த்தையில தான் ஒருத்தன் சம்பூர்ணமாய் திருப்தி அடைய முடியும். அங்கதான் அவனுக்கு வாழ்வு, அங்கதான் ஜெயம். எத்தனை பேருக்கு நான் சொல்றது வழங்குது? இன்னைக்கு அநேகர் கடவுள் வார்த்தையை கவனிக்கிறது இல்லை, அதை முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை, எதுக்கோ முக்கியத்துவம். ஏன் திருப்தி அடைய முடியல? எப்படி திருப்தி? சம்பூர்ணத்துல. நல்ல கவனிங்க, ஏதோ ஏனதானோன்னு திருப்தி இல்லைங்க. வேத வசனம் சொல்லுது சம்பூர்ணத்தினால் திருப்தி. எப்படி இது உண்டாகும்? அது கடவுளுடைய வேத வார்த்தையை கேட்டு அதுக்கு அர்ப்பணிக்கும் பொழுதும் அதுக்கு கீழ்ப்படியும் பொழுதுதான் இந்த சம்பூர்ண திருப்தி உண்டாகும். நம்பர் 1, த ஃபுல்னஸ் ஆஃப் ஹிஸ் பிரசன்ஸ். எப்படி அந்த சம்பூர்ணத்தில் திருப்தி அடைகிறான்னு சொன்னால், தேவ ஆலயத்தில் சொல்லும் பொழுது என்னன்னா, கட்டடத்தை சொல்லலை, தேவ பிரசனத்தை சொல்லுது. எந்த ஒரு மனுஷன் தன்னை தேவ பிரசனத்தில் இணைக்கிறானோ, அந்த பிரசனத்தை வாஞ்சிக்கிறானோ, அங்கே சம்பூர்ணத்தில் திருப்தி அடைவான். நல்லா கவனிங்க, யாக்கோபு சம்பூர்ணத்தில் திருப்தி அடைஞ்சதுக்கு காரணம் தேவ சமூகத்தை வாஞ்சித்தான். தாவீது சம்பூர்ணத்தில் திருப்தி அடைஞ்சதுக்கு காரணம் தேவ சமூகத்தை வாஞ்சித்தாரு. 2வது சம்பூர்ணத்தில் திருப்தி அடைவதற்கு காரணம் the fullness of spiritual satisfaction. ஒரு மனுஷன் ஆவிக்குரிய விஷயத்தில் அவன் தன்னை அர்ப்பணிக்கும் பொழுது அங்கதான் திருப்தி உண்டாகுது. ஆவிக்குரிய மனுஷன் யாருன்னா ஆவிக்குரிய மனுஷன். அப்ப பாருங்க, இந்த ஆவிக்குரிய மனுஷனுக்கு அந்த ஆவிக்குரிய விஷயம்தான் அவசியம். ஆனா அதை விட்டுட்டு வேற என்ன எடுத்துக்கிட்டு இருப்போம்? ஆவிக்குரிய விஷயம் எங்க இருக்கு? வேத வார்த்தையில இருக்கு. நீ தேவ சமூகத்துல போகும்போது இருக்கு. அப்ப பாருங்க, ஆவி நிறைவு உண்டாகுது. அந்த ஆவி நிறைவுல தான் நீ முழுமையா ஆகுற, ஃபுல்னஸே உண்டாகுது. 3வது, த ஃபுல்னஸ் ஆஃப் ப்ரொவிஷன். எப்போ ஒரு பரிபூர்ண சம்பூர்ண திருப்தி உண்டாகுதுன்னா, கடவுள் கொடுக்குற ப்ரொவிஷன்ல தான். இந்த அவங்க கிட்ட இருந்து வரும், இவங்க கிட்ட இருந்து வரும், இல்லை நான் இப்படி செய்கிறேன்னாக்கும் என் திறமையில இல்லை, இதில் சம்பூர்ண திருப்தி வராது. அது வெற்றிடம் இருந்துக்கிட்டே இருக்கும். நல்ல கவனிங்க, சரித்திரத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மனுஷங்க பார்க்குறோம், போர் வீரர்களை பார்க்குறோம், நெப்போலியனை பார்க்குறோம், இன்னும் மகா சக்கரவர்த்திகளை பார்க்குறோம். அவங்க கடைசியில் கொண்டு போனது என்ன? எதைதானா ஆதாயப்படுத்திட்டோன்னு நினைக்கிறாங்க. ஆனால் கடைசியில் ஒன்று கூட எடுத்துகிட்டு போக முடியல. ஏன்னா அவன் நினச்சிக்கிட்டான், இந்த திறமையை வச்சு நான் சில விஷயத்தை கொண்டு வர்றதான் வாழ்க்கைன்னு. அது கிடையாது இல்லையா? கடவுள் கரத்திலிருந்து வாங்குறது இருக்கு பாருங்க, அதுதான் வாழ்க்கையை அர்த்தமாக மாற்றும், புரோஜனமாக மாற்றும். அடுத்தது, த ஃபுல்னஸ் ஆஃப் ஜாய். எங்க தேவ சமூகத்திலிருந்து ஒரு சந்தோஷம் வருதோ அங்கதான் அவனுக்கு சம்பூர்ண திருப்தி. கடவுள் கொடுக்குற சந்தோஷத்துக்கு நிகரா எந்த சந்தோஷம் இல்லை. அதை தெரிஞ்சுக்கிடுங்க. கடைசியா, த ஃபுல்னஸ் ஆஃப் ஃபெலோஷிப், ஐக்கியம். கடவுளுக்குள்ள ஐக்கியம் வைக்கணுங்க. இன்னைக்கு அநேகருக்கு அவங்களுக்கும் கடவுளுக்குமே ஐக்கியம் இல்லை இல்லையா? ஏதோ சபைக்கு வந்தால் போதும்னு நினைக்காங்க. யோசித்து பாருங்க, காலையில் பேசுனீங்களா கர்த்தர்கிட்ட? அவர் சத்தத்தை கேட்டீங்களா? அவர் உங்ககிட்ட பேச விட்டீங்களா? நீங்கள் அவர்கிட்ட பேசுனீங்களா? இந்த ஃபெலோஷிப் வேணும். அப்போ தான் நம்ம சபையில் இருக்கிற ஐக்கியம் ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்கள் சபையில் பாருங்கள், ஐக்கியம் இல்லை, சண்டை சச்சரவு, நீனா நானா. இன்னொன்று இப்போ புதுசாக வந்துருச்சுது, நாங்கள் இந்த ஊர், நாங்கள் இந்த ஜாதி. இல்லை, இதில் நீங்கள் பரிபூர்ண விஷயத்தில் சம்பூர்ணம் அடைய முடியாது. கடவுள் கொடுக்குற அந்த ஐக்கியம் இருக்கு பாருங்க, கர்த்தரை தேடுற ஐக்கியம் இருக்கு பாருங்க, அதுதான் ஒரு சம்பூர்ண திருப்தியை கொடுக்கும். இன்னைக்கு உங்களையும் உங்கள் குடும்பத்தை அர்ப்பணிங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். God bless you. Bye bye.